திருச்சியை பொறுத்த வரைக்கும் வடக்கும் வாழ வேண்டும், தெற்கும் வாழ வேண்டும், மத்தியும் வாழ வேண்டும். இப்படி மூன்றும் வாழும் பொழுதுதான் ஒரு இயக்கத்தை உயர்த்தி பிடிக்க முடியும் என்கின்ற அந்த எண்ணம். எங்கள் மாவட்டத்தில் எல்லா சிக்னலும் எடுக்குன்னு சொன்னார். எல்லா சிக்னலும் எடுக்கிறதுக்கு காரணம் நேருவனை கட்டி வச்ச இந்த அரங்கத்தில் மேலே இருக்க சேட்டலைட்டு தான் அப்படிங்கிற நீங்கள் மறந்துடக்கூடாது. அது எல்லா பக்கமும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கும். எங்கே சிக்னல் எடுக்கும் அங்கே எடுக்க வைக்கும். இது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்காக இல்லை, ஒரு இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக. இன்றைக்கி அண்ணன் இருக்கிறார், நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இன்றைக்கி இருப்போம், நாங்கள் இல்லாமல் கூட போகலாம். ஒரு மாவட்டம் என்று வரும்பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு தலைவர் ஒரு ரெஃபரன்ஸ் புக்காக இருப்பாங்க, ஒரு கைடாக இருப்பாங்க, ஒரு மாவட்டத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. அப்படி அடுத்த கட்ட தலைமுறைக்கு ஒரு ரெஃபரன்ஸ் புக்காக இருப்பது யார் என்று சொன்னால் நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் தான். திருச்சி மாவட்டத்தில் என்ன தொகுதிக்கு என்ன தேவை, ஒரு பகுதியோட வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் முன்கூட்டியே எப்படி சிந்திக்க வேண்டும். இன்றைக்கி ஏறத்தாழ பல லட்சம் பேர் இன்றைக்கி பயன்பெறுகின்ற அளவுக்கு ஒரு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை இன்றைக்கி உருவாக்குறான்னு சொன்னால் சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி இது பேச மாட்டாங்க, இதோட பயன் இப்போ தெரியாது.